பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர், ராஜி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இவங்க 2 பேருக்குமே தனியாக ஒரு ரூம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரூமில் ஒரே ஒரு கட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டிலில் இப்போ யார் படுக்கிறது அப்படிங்கிறது தாங்க. ஸோ நம்ம ராஜி வந்து வாண்டடாக வந்து நீனே வந்து கட்டிலில் படுத்துக்கு, நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கதிர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் கதிர் இருந்துக்கிட்டு ஏற்கனவே ராஜி மேலே கோவத்தில் இருக்கிறாப்புல இல்லையா? ஸோ அதனால் ராஜியை பிடிச்சி திட்டுன்னு திட்டிவிட்டு, நீ பண்ணதெல்லாம் போதாதா, இதுக்கப்புறம் என் கட்டிலையும் என்கிட்ட இருந்து பிடுங்கலாம்னு பார்க்குறியா, நீ பேசாமல் கீழே படு, நானே கட்டிலில் படுத்துக்கிறேன், இதில் வந்து என்கிட்ட கேள்வி வேறையா கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஹார்டாக ராஜி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ உடனே ராஜி இருந்துக்கிட்டு ரவுடி ரவுடி அப்படின்னு வந்து கதிரை பிடிச்சி திட்டுறாங்க. என்னது, நான் ரவுடியா, அப்போ அந்த கண்ணு ரொம்பவுமே நல்லவனா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராஜிக்கு ரொம்பவுமே கவலை ஆகிடுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணை ரவுடி, அவன் ஒரு நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படின்னு எத்தனையோ தடவை வந்து கதிர் ராஜிக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாப்புல. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜி அதை கேட்டிருக்காம கதிரை தான் பிடிச்சி திட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ செஞ்ச தப்பால் வந்து ராஜியால் எதுவுமே பேச முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே தரையில் படுத்துருக்குறாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஆளுங்க அப்படியே பயங்கரமாக பேக்ரவுண்டு ரொமான்டிக் மியூசிக்கெலாம் போட்டு விட்றாங்க. இவங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் தீம் மியூசிக் போட்டு விட்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தானே இந்த சீரியலோட யங் பேர். ஸோ அதனால் இவங்களுக்கு இடையே இதை தான் போடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.